மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா உசிலம்பட்டிக்கு எருமலைக்கு அருமகளில் சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் வந்து ஒரு அந்த மலைகளில் அந்த மலையை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான மலைகள். அதாவது அந்த மலை இல்லாட்டி எந்த ஒரு திறந்த வெளி கிணறுகள் வந்து ஒரு 700க்கும் மேற்பட்ட கிணறுகள் இருக்குது. அதே மாதிரி அந்த மலைகளை நம்பி தான் கம்மாய்கள் இருக்குது. அந்த கம்மாய்களை நம்பி சில 4-5 ஊர்கள், நிறையா ஊர்கள் இருக்குது. அது கால்நடைகள் கிட்டத்தட்ட 2000-3000 கால்நடைகள் மேய்க்கிறாங்க. அந்த மழை இல்லை என்றால் அந்த சுற்றுவட்ட ஏரியாக்களுக்கு ஃபுல்லாக தண்ணீர் எதுவும் வராது. கால்நடைகள் மேய்ச்சல் இருக்காது, எதுவுமே இருக்காது. நீரின்றி அமையாது உலகுண்டு அந்த எல்லாமே நிறையா விஷயங்கள். நீர் இல்லாட்டி நீர் தான் முதன்மை ஆதாரம். அதுவுமே இல்லாட்டி எங்களால் ஒன்றும் முடியும். எங்கள் இராணுவ நகர் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 200-300க்கு மேலே இராணுவ வீரர்கள் இருக்காங்க. அந்த இராணுவ வீரர்கள் 150க்கு மேலே எக்ஸ் சர்வீஸ் மேனாக ரிட்டையர் ஆகி வந்திருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா எங்கள் நாட்டுக்காக, எங்கள் ஊர்லேருந்து நாட்டை காக்கிறதுக்காக வெளியே போகிறாங்க. ஆனால் ஊரை காக்க எங்களால் முடியலை. நாங்கள் தான் வந்து எல்லா எல்லைகளையும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்காரங்க இருப்பாங்க. ராணுவ வீரர் எங்கள் அப்பா அண்ணன் மிலிட்ரி எல்லா ஊர் சொந்தம் வந்து எல்லாமே ராணுவ நகரம் தான். சங்கரலிங்கபுரம் ராணுவ நகரம் தான் சொல்லுவாங்க. அவங்களாம் போய் எல்லையில் பாதுகாத்து கஷ்டப்பட்டு பாதுகாப்பு. நாங்கள் எங்கள் மலையை எங்களால் பாதுகாப்பு முடியல. நாங்கள் வந்து எங்களுக்கு எந்த ஒரு சலுகை வேண்டாம், எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். இருக்கிறத மட்டும் எங்களுக்கு பாதுகாத்து கொடுத்தா போதும். அது மட்டும்தான் இருந்தாலே போதும். இந்த அரசு வந்து, தமிழக அரசு வந்து ஒரு முறையாக இந்த மலைகள் இருக்கிறத எங்களுக்கு எந்த சலுகையும் செஞ்சு தர மாட்டேன்னா பரவாயில்ல, எங்களுக்கு இந்த இருக்க மலைகளை மட்டும் பாதுகாத்து தந்தால் போதும். ஏன்னா அதுதான் மெயின் அடிப்படை வாழ்வாதாரமே அதுதான். நிறைய இதுகள்லாம் இருக்குது. நிறைய ஒரு பாதிப்பு, அதை எடுத்தால் நிறைய பாதிப்பாகும். உள்ளே வந்து அந்த ஆடி காற்றுனால உள்ள புழுதிகள்லாம் நிறையா உள்ளே வரும். நிறைய மாசு கோளாறுகள் ஆகும். கிணத்துல தண்ணி இருக்காது, பற்றாக்குறையாகும். அந்த வரத்து எல்லாம் நீர் வரத்து ஓடைகள் கிட்டத்தட்ட 15-20 ஓடைகள் இருக்குது. அந்த ஓடைகள் எல்லாம் அடைபட்டு போகும். கம்மாய்க்கு தண்ணி வராது. கம்மாய்க்கு தண்ணி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிறைய விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட 2000 விவசாயிகள், அந்த ஏக்கர் பலப்பர்களுக்கு விவசாயிகள் எல்லாமே செழிப்படையும் மேன்மடையும். இதனால் எல்லா ஒரு உணவு செங்கல்களுமே பாதிக்கப்படும். பறவைகள் இருக்காது, விலங்குகள் இருக்காது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய விலங்குகள் அந்த மலைகளில் இருந்துச்சு, பண்டி எல்லாமே இருந்துச்சு, ஓனான் இருந்துச்சு. அதனால் எந்த ஒரு இதுவுமே இருக்காது, பறவைகள் இருந்துச்சு. மக்கள், அதாவது எங்கள் இராணுவ வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையில் தான் பயிற்சி செஞ்சு ஒவ்வொரு இராணுவ வீரர்கள் போவாங்க. இத்தனை எங்கள் ஊர் வந்து ஒரு செழிப்பாக ஒரு முதன்மையாக இருக்கிறதுக்கு காரணமே இராணுவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஊருக்கு பெருமை இருக்குன்னா, அந்த இராணுவ வீரர்கள் வந்து எங்களுக்கு பெருமை ஏற்றி கொடுத்துருக்காங்கன்னா, அந்த மலைகளில் பயிற்சி செஞ்சு தான் தினமும் பார்த்தீங்கன்னா காலையில் ஈவினிங் வந்து பிசிக்கல் எல்லாமே அங்கே தான் போய் பண்ணுவாங்க. எந்த உடற்பயிற்சி எல்லாமே இந்த மலைகளில் ஏறி பண்ணுறப்ப அந்த மலையை எடுத்துட்டாங்கன்னா இப்போ சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அப்போ எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அந்த இராணுவமும் இளைஞர் வேலைவாய்ப்பும் தட்டு போகும், இராணுவத்துக்கு போகிறதும் தட்டுப்பாட்டாகி போகும், குடிநீரும் பாதிப்பாகும். எல்லாமே இது வந்து ஒரு நன்மை. இதை எடுக்கிறதுனால ஒரு நன்மை கூட இல்லை. இதை வந்து தமிழக அரசு வந்து பார்த்துக்கிட்டு எல்லாம் அந்த காணொலியெல்லாம் பார்க்குறவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு பண்ணி விவசாய இதுக்கு பண்ணி நீங்கள் வந்து இதை முழுமையாக நிப்பாட்டணும். அதாவது இப்போ இல்லை, அடுத்து நாங்கள் வந்து இப்போ போராடி நிப்பாட்டுறோம். அடுத்து யார் வருவாங்களா என்னன்னு தெரியாது. இதை முதன்மை எல்லா இடங்களும், எந்த ஊர் மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலும் முதன்மையாக நிப்பாட்டினோம்னா இது ரொம்ப நல்லதாக இருக்கும். என்ன புரியல? இங்கே மதுரை மாவட்டத்துக்கு கலெக்டர் ஆஃபீஸ் வந்து நம்ம மனு கொடுக்க வந்திருக்கோம். கொடுத்துட்டு இன்னி நாங்கள் பக்கத்தில் ஆர்டிஓ ஆஃபீஸு, எங்களோட சேடப்பட்டி யூனியன் எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு நாங்கள் இது பண்ண போகிறோம். அதுக்கு மீறி என்ன நடக்குதுன்னு தெரியல. களத்தில் நாங்கள் எப்போவுமே நிற்போம். இதுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் உறுதியாக நிற்போம் சார். ஏன்னா இது வேறு இப்போ வாழ்வாதாரங்களுக்கு இல்லை. அந்த மலையை நம்பி தான் சுற்றுவட்டார ஊர் மக்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டாங்க. அதனால தான் வேறு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.